ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எஸ்பிஐ கிளர்க்கில் எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன் என்ன, எப்படி இந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு லாஸ்ட் இயரில் கேட்ட எல்லா ஷிஃப்டோடைய அனாலிசிஸும் கொண்டு வந்திருக்கேன். ப்ரீவியஸ் இயருக்கு முன்ன இயர் கேட்ட எக்ஸாம் அனாலிசிஸும் கொண்டு வந்திருக்கேன். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், இந்த வருஷம் எப்படி கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்னால் செக்ரிகேட் பண்ணால் இதுதான். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்பர் சீரியஸில் வழக்கமாக 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் லாஸ்ட் இயர் நடந்த கதை வேறு, நான் அதை வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது இந்த 3 டாபிக், நம்பர் சீரியஸ், ராங் நம்பர் 2 கம்பைன் தான், ஒரே டாபிக் தான். இந்த 3 டாப்பிக்லேருந்தே நமக்கு மினிமம் 20 மார்க் வந்திருந்தது 2024 வரை. இப்போ கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமில் அதை கம்ப்ளீட்டாக மாற்றினாங்க. ஸோ பேட்டர்ன் சேஞ்சஸ்க்கு உள்ளாக வாய்ப்புகள் இருக்குது. எய்தர் இந்த பழைய பேட்டர்ன்லையும் கேட்கலாம், இந்த மாதிரி பேட்டர்ன்லையும் கேட்கலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அட்டென்ட் பண்ணக்கூடிய டாபிக் இதுதான். அடுத்து டிஏ. ஃபஸ்ட்டு பிஃபோர் 2024 எராவில் 1 செட்டு தான் வரும். ஓகேங்களா? பட் 2025 இந்த இயர் ஸ்டார்டிங்கில், இந்த வருஷத்துலேயே 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது எக்ஸாம். அதில் 2 செட்டு கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்கமிங்கில் எப்படி வேணாலும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை டிஐக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மைண்டு கால்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் அர்த்தமெட்டிக் டாபிக்ஸை பொறுத்தவரை ஒரு சில ஷிப்ஸில் 15 கொஸ்டின், 14 கொஸ்டின், 13 ஃபிக்ஸடாக இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் ஃபிக்ஸடாக 10 கொஸ்டின் வரும் 2024 வரை. இப்போ ரீசெண்டாக கேட்டதில் ஃபிக்ஸ்டு கிடையாது. இதில் எவ்வளோ ஏற்றி இறக்கி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டாங்க. நிறைய ஷிஃப்டில் கேஸ்லட்டும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது லாஸ்ட் இயரில். ஸோ இப்படி தான் எக்ஸாம் இருக்க போகுது. இந்த டாபிக்ஸ்குள்ளே தான் எக்ஸாம் வரப்போகுது. இதில் நம்ம எதில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ராட்டிக், நம்பர் சீரியஸ், ராங் நம்பர். அதுலேருந்து 20 கொஸ்டின் வரும்னு நம்ம 2024 வரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதை கொஞ்சம் நம்ம மைண்ட் செட் என்ன பண்ணிக்கலாம்னா 12லேருந்து 15 கொஸ்டின், மேபி 20 கேட்க வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம 12லேருந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடலாம். இதில் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்பெஷல் கேர் பண்ணணும். டிஐ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க, ஒரு கஷ்டமான டிஐ கேட்டால் எப்படி அப்ரோச் பண்ணலாம். அர்த்தமெட்டிக் டாப்பிக்கில் செலக்டிவாக ஒரு 7லேருந்து 8 டாபிக் வரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டாபிக்ஸில் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கோங்க. கேஸ்லெட், டேபிள் பேஸ்டு கேஸ்லெட், வென் டயக்ராம் கேஸ்லெட் ஒழுங்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சில சமயங்களில் ராங் நம்பர் கேட்டுருவாங்க. அந்த ராங் நம்பர் கேட்கும்போது டிஏயும் கஷ்டமாக கேட்டாங்க, இது ராங் நம்பரும் கேட்டாங்க. அது கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக ஈஸி 2 டைப்பில் இருக்கும். ஆனால் நம்ம கேட்டிருக்கு கஷ்டமான ஷிஃப்ட் அப்படிங்கும்போது டிஏயும் கஷ்டமாக இருக்குது, சிம்பிளிஃபிகேஷனும் கால்குலேட்டிவாக இருக்குன்ற போது எய்தர் அர்த்தமெட்டிக் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கேஸில் நம்மளால் சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் தான் நம்மளோட நல்ல அட்டெம்ப்டை கொடுக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் டெசிமல் பேஸ் பண்ணி கேட்டால் அங்கே மாட்டிப்போம். இங்கே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் விட்டுட்டு அதுக்கு பதிலாக ராங் நம்பர் கேட்டு அதை ரொம்ப கஷ்டமாக கேட்டாலும் அங்கேயும் ஒரு 2-3 கொஸ்டின் அடி வாங்குவோம். இல்லை டிஏ ரொம்ப கஷ்டமாக கேட்டாலும் அங்கேயும் அடி வாங்குவோம். ஏதாச்சும் ஒரு இடத்துல கஷ்டமாக கேட்டால் நம்ம அடி வாங்குவோம் இல்லையா? அதை சமாளிக்க நமக்கு எய்தர் கேஸில் தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா அரித்தமெட்டிக் டாபிக்ஸை ஒரு 6 to 7 கொஸ்டின் அட்டன் பண்ணுற அளவுக்கு ரெடியாக போனால் அதில் எங்கே கஷ்டமாக கேட்டாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 7லேருந்து 8 டாபிக் நீங்கள் நல்லா படிச்சிட்டாலே கண்டிப்பாக அந்த 6 கொஸ்டினை நம்மளால் அர்த்தமெட்டிக்கில் கவர் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் நல்லா வருதோ அந்த டாபிக் மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க அர்த்தமெட்டிக்கை. பட் இதுதான் ப்ரைமரி டாபிக்ஸ். அதை தாண்டி அதில் கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அட்டன் பண்ணக்கூடியது அர்த்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். சரி, வாங்க ஒவ்வொரு
ஷிஃப்ட்டாக போன வருஷம் கேட்டதை நம்ம பார்ப்போம். 2024தையும் பார்ப்போம். ஓகேங்களா? இதை பாருங்க. நான் ஃபஸ்ட்டு 2024 உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். இதை பாருங்க. இதுதாங்க 2024ல் கேட்ட பேட்டர்ன். ஓகேங்களா? டிஐ 5 கொஸ்டின் தான் இருக்கும் ஒரு செட்டு. நம்பர் சீரியஸ், சிம்பிளிஃபிகேஷன் சேர்ந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 20 கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன் 15, நம்பர் சீரியஸ் 5, அர்த்தமெட்டிக் 10 கொஸ்டின். இதுதான் 2024 வரை கேட்ட பேட்டர்ன். இன்னும் சில ஷிஃப்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு பதிலாக 10 சிம்பிளிஃபிகேஷன் கேட்டுட்டு, ஓகேங்களா, நம்பர் சீரிஸும் கேட்டிருப்பாங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுக்குள்ளேயே மாற்றி மாற்றி மொத்தம் இதுலேருந்து 20 கொஸ்டின் கவர் ஆகிடும். அடிஷ்னலாக ஒரு டிஏ 10 அர்த்தமெட்டிக். இது ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு 2024 வரை. அதை மாற்றி விட்டது போன வருஷம் தான். ஸோ அப்படி கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி 2 செட்டு டிஐ பேட்டர்னில் இந்த ஸ்பீட் பூஸ்டர் கம்மியாக கேட்டாலும் அட்டன் பண்ணணும். அப்போ நம்ம அர்த்தமெட்டிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் பழைய பேட்டர்னில் அர்த்தமெட்டிக் இல்லாமையே நம்மளால் 25 கொஸ்டின் வரை அட்டன் பண்ண முடிஞ்சது. இப்போ அதுக்கு பாசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. நிறையா ஷிஃப்ட்ஸ் எக்ஸாம் நடக்கிறதுனால 3 நாள் எக்ஸாம். 3 நாளில் எந்த ஷிஃப்ட்டுக்கு எப்படி கொஸ்டின் வரும்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு ஷிஃப்ட்டில் ஈஸியாக இருக்கும், ஒரு ஷிஃப்ட்டில் மாடரேட்டாக இருக்கும், ஒரு ஷிஃப்ட்டில் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எந்த ஷிஃப்ட்டில் போய் உட்காரோன்றதுக்கு நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஓகேங்களா? அது ஆல்ரெடி டிட்டர்மின் பண்ணிட்டாங்க. கொஸ்டின் அவங்க தான் செட் பண்ண போகிறாங்க. அப்போது ஈஸியாக கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்டெம்ப்ட், கஷ்டமாக கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்டெம்ப்ட். அப்போது அதில் நம்ம எங்கே லேகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப பயமுறுத்தாதீங்க சார் அப்படின்னாதீங்க. இது வந்து ரொம்ப ஒரு பிகினர் வந்து பயப்படுவாங்க ரொம்ப. எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை நமக்கு இல்லை. இதை பாருங்கள். போன வருஷம் கேட்டது 22 ஃபெப்ரவரியில் 4th ஷிஃப்ட்டில் சிம்பிளிஃபிகேஷன் 10 கேட்டிருக்காங்களா? அதை தவிர வேறு எதுவுமே ஸ்கோர் பூஸ்டர் இல்லை. 2 டிஏ, மீதி ஃபுல்லாமே அர்த்தமெட்டிக் தான். ஓகேங்களா? ஷிஃப்ட்டு 3 அதே 22 ஃபெப்ரவரியில் ஷிஃப்ட் 3ல் பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 10 கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க. 2 இல்லை 3 டிஐ, அதில் 2 டிஐ, ஒரு கேஸ்லெட், மீதி ஃபுல்லாக அர்த்தமெட்டிக். ஓகேங்களா? இதுவே செகண்ட் ஷிஃப்ட்டில் பாருங்கள். 10 சிம்பிளிஃபிகேஷன், 2 டிஐ, 14 அர்த்தமெட்டிக். இங்கே பாருங்கள். அடுத்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் என்ன நடந்திருக்கு? ரிவர்ஸ்லேருந்து போகிறேன், லாஸ்ட்லேருந்து ரிவர்ஸ்லேருந்து போகிறேன். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன் 10, மிஸ்ஸிங் நம்பர். இந்த ஒரு ஷிஃப்ட்டு தான் 22 ஃபெப்ரவரியில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் மட்டும்தான் இந்த ஸ்கோர் பூஸ்டரில் இருக்கக்கூடிய நம்பர் சீரியஸ்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் 10 கேட்டிருக்காங்க. 2 டிஏ, அதுலேயும் பாருங்கள் 2 டிஏ, அர்த்தமெட்டிக்லேருந்து 11. ஸோ 22 ஃபெப்ரவரியில் நடந்த டேட்டா படி டிஏ அப்படிங்கிறது எல்லா ஷிஃப்ட்லேயும் 2 கேட்டிருக்காங்க. அந்த நாளைக்குன்னு இல்லை, 4 நாள் எக்ஸாம் நடந்துச்சு. 4 நாளுமே அங்கே டிஏ 2 செட்டு தான் கேட்டாங்க. நான் ஏன்னா அனலைசிஸ் பண்ணல, எல்லா எக்ஸாம் எல்லா ஷிஃப்ட்டுக்கும் அனலைசிஸ் பண்ண போன வருஷம் நம்ம. இதை பாருங்கள். இதில் பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் 8, மிஸ்ஸிங் நம்பர் 2, 10 தான். ஸ்கோர் பூஸ்டர் 10 தான். இது எல்லாமே சேர்ந்தே 10 தான். 12 மேக்ஸிமமாக இருக்குது பாருங்கள் போன வருஷத்து டேட்டா படி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஐ 2 செட்டு, 3 செட்டு டிஐ, அதில் ஒரு கேஸ்லெட். இந்த ஷிஃப்ட்டு தாங்க. என்ன டேட்டுன்னா மார்ச் 1 4th ஷிஃப்ட்டு பாருங்கள். வழக்கமாக நம்ம டிஐ 5 கொஸ்டின் கேட்டு பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் 4 கொஸ்டின் கேட்டாங்க. இன்னொரு ஷிஃப்ட்டில் என்ன கேட்டாங்கன்னா 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்லாம் டிஐலேருந்து கேட்டாங்க. கேஸ்லெட் கிடையாது, நார்மல் டிஏயே 3 கொஸ்டின் வச்சு கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் மாற்றி 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 ஒரு மாதிரியாக போன வருஷம் எக்ஸாமே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடாப்ட் பண்ணிக்கணும். மைண்ட் செட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பர்டிகுலராக ஒரு டாப்பிக்கில் உட்கார வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய ஸ்பிட்டப் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் மட்டும் நீங்கள் எக்ஸப்ஷன் இருக்குது. பாதி டாபிக்ஸ் படித்து பாதி டாபிக் விட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுவும் மெயின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஷிஃப்ட் 3 பாருங்கள். மார்ச் 1 ஷிஃப்ட் 3ல் சிம்பிளிஃபிகேஷன் 10, அர்த்தமெட்டிக் 10, டேபிள் டிஏ 2 டிஏ, 2 டிஏ, ஒரு கேஸ்லெட். 15 மார்க் டிஏலே வந்துருச்சு. அதே மாதிரி இது வந்து ஆக்சுவலாக பிஓ எக்ஸாமாக கிளர்க் எக்ஸாம் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு போன வருஷம் ஃபுல்லாக. ஏன்னா பிஓவில் தான் 2 டிஏ கேட்பாங்க. இதில் பாருங்கள். செகண்ட் ஷிஃப்ட்டில் சிம்பிளிஃபிகேஷன் 2 டிஏ, எகைன் அர்த்தமெட்டிக். சிம்பிளிஃபிகேஷன், அர்த்தமெட்டிக், டிஏ, சிம்பிளிஃபிகேஷன், அர்த்தமெட்டிக், டிஏன்னு போய்கிட்டு இருக்க டைமில் திடீர்னு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு 5 கொஸ்டின் இந்த மாதிரி வந்தால் நம்ம அல்வா மாதிரி அட்டன் போட்டு வந்துடலாம். இதுதான். இதை பாருங்கள். மார்ச் 1 ஷிஃப்ட் இருக்குது இல்லையா? 22 ஃபெப்ரவரி பார்த்தோம். இப்போ 1 மார்ச் மற்ற ஷிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். 4, 3, 2 எல்லாம் பார்த்தோம்.
இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு போன வருஷம் நடந்தது தான் ஐடியல் கிளர்க் பேட்டர்ன். இப்படி தான் இருக்கும். எஸ்பிஐ கிளர்க்கு, ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் போனா இந்த மாரி தான் இருந்தது. ஆனா, அத தான் இந்த மாரி மாத்திட்டாங்க போன வருஷம். நாங்க இப்படி தான் கேட்கணுன்ற எங்களுக்கு ஒரு வரைமுறை இல்ல அப்படின்றத அவங்க நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ இத பாருங்க, சிம்ப்ளிஃபிகேஷன் 10, குவாட்ராட்டிக் 5, ஸ்பீட் பூஸ்டர்லயே 15 வந்துருச்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஏ. ஒரு டிஏ, ஒரு கேஸ்லெட், அரித்மெட்டிக். ஸோ, உங்களுக்கு இந்த கேஸ்லெட்டுக்கு பதிலா அவங்க ஒரு நம்பர் சீரியஸோ, இல்ல ஒரு 5 சிம்ப்ளிஃபிகேஷனோ எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தா, இதில நல்லா 10 குடுத்துருக்கலாம். பட் இது வந்து இந்த மாரி பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஓகேங்களா? இதில சிம்ப்ளிஃபிகேஷன் ஒரு வேள கஷ்டமா கேட்டு, டிஏயும் கொஞ்சம் உங்களால போட முடியலன்னா, கேஸ்லெட்ட நம்பி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அப்படி இல்லன்னா அரித்மெட்டிக்ல 5 கொஸ்டின் போட்டிருக்கணும். ஓகேங்களா? இத பாருங்க. இந்த ஷிஃப்ட்ல பாருங்க, நியூமெரிக்கல் எபிலிட்டில சிம்ப்ளிஃபிகேஷன் 10, 2 டிஏ, 1 கேஸ்லெட். மீதி ஃபுல்லா அரித்மெட்டிக். எல்லாமே அதாங்க. ஓகேங்களா? திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். சிம்ப்ளிஃபிகேஷன், அரித்மெட்டிக், டிஏ, கேஸ்லெட். சிம்ப்ளிஃபிகேஷன், அரித்மெட்டிக், டிஏ 2 டிஏ, 1 கேஸ்லெட். சிம்ப்ளிஃபிகேஷன், அரித்மெட்டிக், 2 டிஏ, 1 கேஸ்லெட். சிம்ப்ளிஃபிகேஷன், அரித்மெட்டிக், 2 டிஏ, 1 கேஸ்லெட். சிம்ப்ளிஃபிகேஷன், அரித்மெட்டிக், 2 டிஏ. இது மட்டும் பாருங்க. கேஸ்லெட் கேட்கல அவ்வளோதான். போன வருஷம் எல்லா ஷிஃப்ட்லயும் கேஸ்லெட் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க பாருங்க. கேஸ்லெட்டை நீங்க அவாய்ட் பண்ண வேண்டாம், படிச்சிருங்க. ஓகேங்களா? சிம்ப்ளிஃபிகேஷன் இது இந்த ஒரு ஷிஃப்ட்ல தான் கேஸ்லெட் நம்மளால பார்க்க முடியல. அடுத்த ஷிஃப்ட்ல சிம்ப்ளிஃபிகேஷன் மிஸ்ஸிங் நம்பர். இதா பாருங்க, 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கருணையின் அடிப்படையில் 2 கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ இந்த 12 மார்க் இந்த ஷிஃப்ட்ல தான் வந்திருக்கு. மீதி ஃபுல்லா 13 அரித்மெட்டிக்கு, 2 டிஏ. ஸோ சிம்ப்ளிஃபிகேஷன், டிஏ, அரித்மெட்டிக் தான். ஒரு எக்ஸ்ட்ராவா 2 மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த ஷிஃப்ட்ல பாருங்க, இது 27 பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு. சிம்ப்ளிஃபிகேஷன் ராங் நம்பர் 2 கொஸ்டின். அதுக்கு முன்னாடி மிஸ்ஸிங் நம்பர்ல 2 கொஸ்டின் கேட்டாங்க. இதில ராங் நம்பர்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்ப்ளிஃபிகேஷன்ல அதுக்கு 10 தான் கேட்டிருந்தாங்க. இதில 12 கேட்டிருக்காங்க. அப்போ 14 கொஸ்டின். இத பாருங்க, 15 கிட்ட வந்துச்சா? 14 கொஸ்டின் கவர் ஆயிருக்கு ஸ்கோர் பூஸ்டர்லேருந்து. மீதி எல்லாம் டிஏயும் அரித்மெட்டிக்கும் வந்திருக்கு. 11 அரித்மெட்டிக்கு, ஒரு டிஏல 4, ஒரு டிஏல 5 கொஸ்டின். இந்த மாரி தாங்க ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ 3 டேஸ் உடைய அனாலிசிஸை நான் கொண்டு வந்திருக்கேன். 22, 27 பிப்ரவரி, மார்ச் 1. ஓகேங்களா? ஸோ 12 ஷிஃப்ட்டோடைய அனாலிசிஸ் படி பார்த்தா, போன வருஷம் நடந்த டேட்டா படி அதிகமான கான்ட்ரிபியூஷன் டிஏக்கு. எல்லா ஷிஃப்ட்லயும் எந்த ஷிஃப்ட்லயும் ஒரு டிஏ கேட்கல. எல்லாத்துலயுமே 2 டிஏ தான் கேட்டிருக்காங்க போன வருஷம். ஆனா இந்த வருஷம் எப்படி இருக்குன்றது நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. போன டைம் நடந்த எஸ்பிஐபிஓ கஷ்டமா இருந்துச்சு. இந்த டைம் நடந்த எஸ்பிஐபிஓ கொஞ்சம் அப்ரோச் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ அவங்க எகைன் பழைய பேட்டர்னுக்கும் போக சான்சஸ் இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே மைண்ட் செட் ஆயிக்கணும். ஓகேங்களா? எகைன் நான் வந்து 5 வருஷத்துக்கான டேட்டாவ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பாருங்க. இது 5 வருஷத்துக்கான டேட்டா. ஓகேங்களா? இதுதான் 5 வருஷத்துக்கான டேட்டா. பாருங்க. இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 5 டேவோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். இது நீங்க ஒரு ஆவரேஜா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2024 படி என்ன அப்படின்னு பார்த்தா, 2024னா அந்த 2023 பீரியட் தான். முன்ன பின்ன வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2024னா 2024ல வைக்கக்கூடிய எக்ஸாம் தான் 2025ல வச்சாங்க ஐபிபிஎஸ். கொஞ்சம் தள்ளி. இப்போ நடக்கிறது தான் 2025 எக்ஸாம். அப்ப 2024னா இப்ப இவ்வளோ நேரம் அனலைஸ் பண்ணோமே அதுதான். டிஐ பாருங்க, எல்லா எக்ஸாம்லயும் 2 ஷிஃப்ட் கேட்டிருக்காங்க. ராங் நம்பர்ல 5, டேட்டா இன்டர்பிரேஷன்ல 1, சிம்ப்ளிஃபிகேஷன்ல 15. ஸ்கோர் பூஸ்டர்லயே பாருங்க 25 கவர் ஆயிடுச்சா? மீதி 10 மார்க் தான் அரித்மெட்டிக். இந்த இடத்துல பாருங்க, சிம்ப்ளிஃபிகேஷன் 15, ராங் நம்பர் 5, டிஏ 5. ஸோ அந்த 10 கொஸ்டின தவிர 25 ஸ்கோர் பூஸ்டர்ல கவர் ஆயிடுச்சு. இந்த 2021ல நடந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா, நீங்க டேட்டா இன்டர்பிரேஷன்ல 10ன்னு போட்டிருக்காங்கல்ல, அது ஒண்ணும் கிடையாது. கேஸ்லெட் அது. இந்த மாதிரி கிடையாது. கேஸ்லெட் அது. ஒரு கேஸ்லெட், ஒரு டிஏ கேட்டிருக்காங்க. சிம்ப்ளிஃபிகேஷன் 10, மிஸ்ஸிங் நம்பர் 5. அப்போ இதுல 20 இது இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் வந்தா 20 தான் குட் அட்டெம்ப்ட். பட் ஆனா அந்த ஷிஃப்ட்ல அப்படி இருக்கு. அந்த வருஷத்துல வேற வேற ஷிஃப்ட்ல கன்வென்ஷனல் பேட்டர்ன்ல தான் கேட்டாங்க. ஏதோ ஒரு 10 ஷிஃப்ட்ல 2 ஷிஃப்ட் அப்படி அந்த மாதிரி வந்துரும். கேஸ்லெட்டோட வந்துரும். ஓகேங்களா? 2020 டேட்டா பாருங்க. மிஸ்ஸிங் நம்பர் ஒரு 5, ஆ டே டிஏ ஒரு 5, குவாட்ராட்டிக் ஒரு 5, சிம்ப்ளிஃபிகேஷன் ஒரு 10. இதுதாங்க. மேக்ஸிமம் ஷிஃப்ட் இப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா, 25 கொஸ்டின் தாராளமா நம்மளால பண்ண முடியும். இப்படி கஷ்டமா கேட்டாங்கன்னா, ஒரு 20, 18, 22 அந்த மாரி. ம். இந்த மாரி பேட்டர்ன் கேட்டுட்டாலே
அட்டெம்ப்ட் குறைஞ்சிரும்ன்றது கிடையாது. இதில் ஈஸியாகவும் கஷ்டமாக கேட்பாங்க. ஈஸியாக கேட்டால் ஒரு 22, 24 போட முடியும். கஷ்டமாக கேட்டால் ஒரு 18லேருந்து 20 போட முடியும். ஃபிக்ஸ்டாக போகாதீங்க. அங்கே போய் எக்ஸாம் லெவலில் பாருங்க. ஓகேங்களா? பட் இந்த கன்வென்ஷனல் பேட்டர்ன் 2020 இப்போ இந்த பேட்டர்னில் அவங்க கேட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 25 தாராளமாக போட முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க 22லேருந்து 25 தாராளமாக போட முடியும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய கோர்ஸ் வந்து அபித் சார் ஆப்பில் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற பேரில் இருக்குது. அண்ட் அஃபர்ஸ் க்ளவுட்லையும் எக்ஸாம் ரேலிலும் உங்களுக்கு பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இதே மாதிரி ரீசனிங் இங்கிலீஷ் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.